இப்போது போகின்ற இந்த போக்கு குறிப்பாக அரசாங்கம் கருதுகின்ற அந்த இப்போது ஏற்பட்டிருக்கின்ற பொருளாதார வளர்ச்சி என்று சொல்லுகின்ற இந்த கடந்த வருடம் 5% பொருளாதார வளர்ச்சி 2025ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 4.8% பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்று சொல்லுகின்றார்கள். அடுத்து வருகின்ற 2026ஆம் ஆண்டு காலப்பகுதியில் அது குறைவடையக்கூடும் என்றும் எதிர்கூறப்படுகிறது. இந்த ஒரு ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகு அடுத்து வருகின்ற ஆண்டுகளிலே அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சியிலே ஒரு வேகப்படுத்தல் இருப்பது சாதாரணமான ஒரு விஷயம்தான். அது பெரும்பாலான நாடுகள் எப்படி இருப்பதை நாங்கள் காணலாம். இந்த வருடம் அதாவது 2025ஆம் ஆண்டிலே ஒரு துரிதமான ஒரு பொருளாதார மீழ்ச்சி ஏற்படுவதில் தோன்றுவதற்கு காரணமாக அமைகின்ற பல காரணிகள் உண்டு. இந்த உற்பத்தி பெருக்கம் என்று சொல்லுகின்ற போது விவசாயம், கைத்தொழில் என்பவற்றுக்கு அப்பால் சேவைகள் துறை, குறிப்பாக நாங்கள் சொல்லுவோம் உல்லாச பயணம் அல்லது சுற்றுலாத்துறையினுடைய உழைப்புகள், அதே போல வெளிநாட்டிலிருந்து வருகின்ற உழைப்புகள், இதற்கு அப்பால் இந்த வரிகள், பொருட்கள் சேவைகள் மீது விதிக்கப்படுகின்ற வரிகளும் அந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்குள்ளே அல்லது உள்நாட்டு உற்பத்திக்குள்ளே உள்வருகின்றன. இந்த வரிமுறையினுடைய ஒரு விரிவாக்கமும் கூட பொருளாதார வளர்ச்சியாக காட்டப்படுகிறது. குறிப்பாக இந்த வாகனங்கள் மீது விதிக்கப்பட்ட வரிகள், அந்த வாகனங்கள் மீது விதிக்கப்பட்ட தீர்வைகள் மற்றும் உள்ளூர் வரிகள் எல்லாம் சேர்த்து இந்த அரசாங்கத்தினுடைய வருவாய்களை கூட்டியிருக்கிறது. அது பொருளாதார வளர்ச்சியிலும் பிரதிபலிக்கிறது. ஆகவே இதை தொடர்ந்து பேண முடியுமா என்பதை பற்றி சந்தேகங்கள் நிலவுகின்றன. அடுத்த வருஷம் இதே போல ஒரு வளர்ச்சியை நாங்கள் தக்க வைத்துக் கொள்ள முடியுமா என்பதை பற்றி. ஏற்கனவே இருக்கின்ற இந்த நிலைமை பொறுத்த மட்டிலே மூடப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை திடீரென திறந்து விட்ட போது அந்த பெண்டப் டிமாண்ட் சொல்லக்கூடிய வெளிநின்ற அந்த கேள்விக்கான பொருள்கள் உடனடியாக அதிக அளவிலே கொள்வனவு செய்யப்படும். ஆகவே இறக்குமதிகள் அதிகரிக்கும். ஆகவே அதன் மூலமாக அதிக வரி திரட்டலாம். அதன் காரணமாக பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்தது போல காட்டலாம். ஆனால் இதே போன்ற ஒரு நிலைமையினை தக்க வைத்துக் கொள்வதற்கு பல விஷயங்கள் பின்னணியிலே இருக்கக்கூடும். குறிப்பாக பணவீக்கம் என்ற விஷயம் மிக முக்கியமானது. இப்போது பணவீக்கம் படிப்படியாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. ஆக இந்த பணவீக்கம் 5% இலக்கத்திலேயே அரசாங்கம் பேணக்கூடியதாக இருக்குமாக இருந்தால் அடுத்து வருகின்ற 3-4 வருடங்களுக்கு இந்த இலக்குகள் அடையக்கூடியதாக இருக்கும். அதே போல நீங்க பார்க்கலாம் நாட்டினுடைய நாணய மாற்று வீதம். இப்ப நாணய மாற்று வீதமும் கூட குறிப்பிட்ட இலக்கிடப்பட்ட அந்த வீச்சுக்குள்ளே இருக்கிறது. அந்த நாணய மாற்று வீதம் அதுக்குள்ளே இருப்பதற்கான காரணமும் கூட நாட்டுக்குள்ளே அதிக அளவு டாலர்கள் உள்ளே வருகின்றமை. குறிப்பாக நான் மேலே சொன்ன அதாவது சுற்றுலாத்துறை, இலங்கைக்குள்ளே வருகின்ற வெளிநாடுகளில் இருந்து உழைப்பவர்கள் அனுப்புகின்ற பணம், ரெமிட்டன்ஸ் சொல்லுவோம். இந்த இரண்டும் மிகப்பெரிய ஒரு அதிகரிப்பை காட்டியிருக்கின்றன.